அப்புறம் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் வந்து 200. இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இது வந்து இதை நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கலாம் நம்ம டைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு இப்போ நம்ம மவுண்ட் இருக்குது. ஓகே ஆச்சு. ஓகே, வெளியே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வேணா ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல நோட்டோட இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அன்பாக்சிங்னா பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அது வந்து பெரிய ட்ரைபாட் அது. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். ட்ரைபாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிடெக் DTR 200 MT போர்ட்டபிள். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், அமேசானில் வாங்கியிருக்கோம் இது. ஓகே, ஸோ டிஜிடெக் போர்ட்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மினி ட்ரைபாட் வித் 360 பால் ஹெட். மேலே பால் ஹெட்டில் அதே தான். ஃபார் ஸ்மார்ட் ஃபோன், காம்பேக்ட் கேமராஸ், கோப்ரோ. மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் வந்து 7.87 இன்ச்சுன்றாங்க. மேக்ஸிமம் லோட் அப் டு 1 kg சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இது பாருங்கள், இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய ட்ரைபாட் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் நான் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இது வந்து இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும் என்னன்னு பார்க்கலாம். ரிப்பன் கட் பண்ணியாச்சு. வாவ், ஓகே. ஸோ திறந்த உடனே உங்களுக்கு ஷிப்மெண்ட் இது பில்லெலாம் வந்துருக்குது. ஸோ அதுதான் அது. இது வச்சிடலாம், இப்படி வருமா, இது கவரும் இப்படி போட்டுடலாம். கவரில் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்களா. ஸோ டிஜிடெக் போர்ட்டபிள் மினி ட்ரைபாட் வித் 3 leg பேஸ். இதுதான். இதில் என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம் 1 kg சொல்கிறாங்க. அப்புறம் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் வந்து 200 mm 7.87 இன்ச்சு. இதுக்கப்புறம் மினிமம் ஆப்ரேட்டிங் ஹைட் வந்து 130 mm 5.11 இன்ச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டட் ஹைட் வந்து 215 mm 8.46 இன்ச் சொல்கிறாங்க. வெயிட் பார்த்திங்கன்னா 141 grams. சிலிக்கான் 2 செஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. மினி போர்ட்டபிள் ட்ரைபாட். வா இங்கே. ஸோ இது பாருங்கள், இது ஃபியூச்சர்ஸ் பால் ஹெட்டு சொல்கிறாங்க. அந்த ரவுண்டில் நம்ம 360 மாற்றிக்கலாம் இல்லையா, அது வித் 1/4 inch ஸ்க்ரூ கனெக்டர். இந்த ஸ்க்ரூ கனெக்டர் இருக்குன்றாங்க. புஷ் பட்டன் வித் 5 செக்மெண்ட். இது புஷ் பட்டன், அதாவது ஹைட் ஏற்றுக்கலாம் நம்ம 1 2 3ன்ட்டு. ஸோ 5 லெவல் செக்மெண்ட் இருக்குன்றாங்க இது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ இது ஹைட் ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஹைட் கம்மி இது பாருங்கள், இது ஹைட் ஏற்றிருக்கு பாருங்கள். அப்புறம் கம்மியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபீட்டு, அதாவது ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுக்கு ரப்பர் ஃபீட் சொல்கிறாங்க. அப்புறம் 3 leg பேஸ். இது 3 leg பேஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க 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 வாங்க. வா, திறந்தவொடனே வந்து உள்ள நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த மவுண்ட் இருக்குது. பட் இதில் வந்து நம்ம மைக் இல்லாமல் வேணால் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைக் வேணும்னா நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓகே, கிளாப்ஸ். இன்வெர்ட் இப்படி பேசலாம் பாருங்கள், இப்படி பிடிக்கலாம். ஹேண்டியாக பாருங்கள் இப்படி இருக்கும், இப்படி பிடிச்சி பேசலாம். ஸோ ஓகே, இது திறந்தோடனே இந்த க்ரிப் இருக்குது. இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, ஷூ மவுண்ட். இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இது வந்து இப்படி லூஸ் பண்ணி ஸ்க்ரூவை பாருங்கள் இப்படி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ஸோ அதுக்கு தான் இது நம்ம இப்படி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வச்சுக்கலாம், இப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம, அதுக்காக தான் இது. ஓகே, ஸோ இது வந்து மேலே மவுண்ட் வைக்கிறதுக்கு இது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம் நம்ம. இப்படி வச்சுட்டு இதுதான் க்ரிப்பு சொன்னாங்க பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் க்ரிப் இது. ஸோ நல்லா க்ரிப்பாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இதை டைட் பண்ணிடணும் நம்ம. ரைட், ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், ஆடல் பார்த்தியா, இது ஆடாதது. ஸோ டைட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் வேணும்னாலும் நம்ம இந்த ஹைட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி, இது பாருங்கள், இங்கே ப்ரெஸ் பண்ணி
இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி இது பண்ணிக்கணும் நம்ம. இது 1 2 3 4 5 லெவல் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அது பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி 5th லெவல் வச்சுட்டாச்சு. நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி 5th லெவல் வச்சாச்சு. 5th லெவல். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைட் கிடைக்குது பாருங்கள், நல்லா ஹைட் கிடைக்குதா? ஓகே. பட் பிளாஸ்டிக் தான் இருக்குது, ஓகேவாக இருக்குது பிளாஸ்டிக். அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் அது. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி வந்து உள்ளஞ்சி வந்து நான் போட்டிருக்கேன். இது பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க அதில் பாருங்கள். இது வந்து உள்ளஞ்சி. இதில் தான் வந்து உங்களுக்கு மைக் செட் பண்ண முடியும். இதில் இந்த மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா மைக் இல்லை சார், பார்த்துக்கோங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு, சரிங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது ஸ்க்ரூ கீழே இருக்குது இல்லையா, ஸ்க்ரூ அதே மாதிரி இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடுச்சு பாருங்கள். இது மேலே இருந்து உங்களுக்கு மவுண்ட் இருக்குது, இங்கே மவுண்ட் இல்லை பாருங்கள். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதுக்காக தான் நம்ம இது வந்து தனியாக வாங்கியிருக்கோம். இது 1000 rupees ஆகுது, இது 1000+ இது. ஸோ இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் கார்டில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது பாருங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், இதோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதுவும் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இது இருக்கேன். ஸோ இதுவும் வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து போயோ மைக், இது வயர்லெஸ் மைக் இது. இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கலாம். நம்ம டைட்டாக கொஞ்சம் க்ராஸாக இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு ஓகே டைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து மவுண்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, சூப்பர், நல்லா டைட் ஆகிடுச்சு இது. ஓகே, நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா சொன்னேன் இல்லையா. ஸோ இது நம்ம அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதாவது மைக் ஹோல்டர் இது பாருங்கள். இதுக்கு தான் வந்து இது. ஸோ இதில் வந்து இது இருக்காது, இது பாருங்கள், இது இருக்காது. ஸோ அதனால தான் வந்து இது வாங்குறது தனியாக உள்ளஞ்சி. ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம இப்போ மைக்கை செட் பண்ண போகிறோம். இப்படி ஓகே. ஸோ மைக் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, பார்த்தீங்களா, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் கேமரா வரப்போகுது. ஸோ அதால் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிடணும், வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி. வாவ், இப்போ நல்லா லாக், இந்த மாதிரி லாக் சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு, கிளிக் கிளிக் கிளிக்குன்ட்டு. இதில் அது கேட்டுச்சுன்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம இப்போ ரெடி, வீலாக் ரெடி. இப்போ ஃபைனலாக வந்து இதில் செட் பண்ணணும், இப்போ இதில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது இப்படி தான் போகுது தவிர ஓகே. இப்போ நல்லா லாக் ஆகிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஃபோனில் தான் நம்ம வீலாக் இல்லையா. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே வணக்கம், நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ இது நம்மளோட புது ட்ரைபாட், இது டிஜிடெக்கோடது. ஸோ இது நம்மளுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ வந்து வாய்ஸ் கிளாரிட்டி, அப்புறம் வந்து நம்மளோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம வீலாக் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். இது இப்போ வந்து நம்ம இதை கம்மி பண்ணிக்கலாம். அது பாருங்கள், இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இது கம்மி பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். ஸோ கம்மி பண்ணிவிட்டு இப்போ இப்படி பேசலாம் நம்ம, அவ்வளோதான். இப்போ நம்ம போகும்போது வீலாகிங் இப்படியே பேசிவிட்டு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு இப்படி பேசலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் இது வாங்குது. இந்த ஷார்ட்டி, இது பேர் வந்து இன்னொன்று சொல்லுவாங்க ஷார்ட்டின்னு வாங்க. கோப்ரோவில் இது பேர் ஷார்ட்டின்னு அவங்களே கொடுக்குறாங்க அது. ஸோ பாருங்கள், நல்லா ஹேண்டியாக இருக்குது, நல்லா ஸ்மாலாக இருக்குது பாருங்கள். இப்போ வேணுன்னா எங்கேயாவது பேசணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே வந்து இந்த மவுண்ட் இப்படி வச்சுட்டு ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அப்படி பேசலாம் நம்ம. ஸோ செட் பண்ணியிருக்கு இப்போ நான். ஸோ அந்த லெக்கை கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு இப்போ செட் பண்ணிட்டு வச்சுருக்கேன்.
ஸோ நம்ம இப்போ ஏதாவது வீலாக் பேசினாலும் இப்படியே பேசிக்கலாம், நம்ம அழகாக வரும். நல்லா மைக்கும் சூப்பராக இருக்கும். போயோ மைக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நம்மளுக்கு விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வேணுன்னா நம்ம வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வாங்கிக்கலாம். ஸோ ட்ரைபாடும் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதையும் நீங்கள் வேணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் செட்டப் தான். இது ரொம்ப ரொம்ப மேஜர் காஸ்ட் இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் உங்களுக்கு நம்மளோட யூடியூபர்ஸோட செலவு தான் இது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ யாராவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோடு நம்ம அன்பாக்சிங் முடியுது. டிஜிடெக் ட்ரைபாட் மினி பாடோட அன்பாக்சிங் முடியுது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட நம்ம அன்பாக்சிங் முடியுது. அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப். பிஃபோர் சைனிங் ஆஃப் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். அதுதான் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரி இல்லை இந்த டிஜிடெக் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, ஏதாவது அட்வான்டேஜ் இருந்தால் போடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அதுதான் மெயினாக பண்ணுறோம். ஸோ மற்றவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப். பாய்.